மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு, லெமன், மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவை அப்படியே மீனில் ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் இஞ்சி பூண்டு, அதை தொடர்ந்து பச்சை மிளகாய், இது மூணுத்தையும் போட்டு நல்லா அது ரெடி ஆனும்போது அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போடணும். ஸோ சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மிளகுத்தூளை போட்டுட்டு உப்பு, தேவையான அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எவ்வளோ எடுத்து வச்சுருந்தோமோ அதில் ஒரு ஃபுல் கப் வச்சுருந்தோம், ஒரு ஹாஃப் கப் வரைக்கும் அதில் நம்ம ஆட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தவா வச்சு தவாவில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் நல்லா நமக்கு வந்து சூடானதுக்கப்புறம் இப்போ மீன் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த மேரினேட் பண்ண மீன் அப்படியே போட்டு டபுள் சைடு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். வாழை இலையை லைட்டாக சூடு காட்டுறோம். சூடு காமிச்ச வாழை இலையில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மீனை அப்படியே வைக்கிறோம். அதுக்கப்புறம் மசாலாவை போடுறோம். ஸோ மசாலாவை போட்டு ஃபுல்லாக வந்து நம்மளா பேக் பண்ணிவிட்டு அதை தவாவில் தேங்காய் எண்ணெய் விட்டு டபுள் சைட், அதாவது இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் ரெடி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் மீன் பொரிச்சது.